அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் முகலாய் மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எலும்புகளோடு எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளுங்க, இது நல்லா கலர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்துருங்க. இப்போது எல்லாமே நல்லா கலந்தாச்சுங்க. இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம 1 மணி நேரம் இந்த மசாலாலே இந்த மட்டன் இப்போ ஊறட்டும். இப்போது சரியாக 1 மணி நேரமாக நம்மளோட மட்டன் நல்லாவே இந்த மசாலாவில் ஊறியிருக்குங்க. இப்போ வாங்க முகலாய் மட்டன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க, பெரிய வெங்காயம், அதை சேர்த்துடலாம். நல்லா நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை கலந்து கொடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க. இப்போது வெங்காயம் நல்லாவே இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வதங்கினா நம்மளோட முகலாய் மட்டன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குறைவான தீயில வச்சு 10 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம வதக்கியே ஆகணுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா அது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. மாற்றிட்டு 6-7 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். 1 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த முகலாய் மட்டன் கறிக்கு மற்ற குழம்பை விட இந்த குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க. இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். இப்போது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா நம்மளோட மட்டன், இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் மிதமான தீயிலே இதை வேக வச்சுக்கலாங்க. கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போது 5 நிமிஷம் மட்டன் நல்லாவே இதில் வதக்கியிருக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா வெங்காயம், முந்திரி, கிராம்பு, ஏலக்காய், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் இதை வதக்கி விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. நமக்கு அந்த தக்காளியிலே அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால தக்காளியை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம டொமேட்டோ பியூரியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். மட்டனுக்கு தேவையான உப்பு அதிலே சேர்த்துட்டோம். இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதுங்க.
இது வந்து நல்லா திக் கிரேவியாக தாங்க இருக்கணும். அதனால் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போது எல்லாமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு. அடுத்து குக்கரை லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணிவிட்டு ஏர் வந்ததுக்கப்புறம் விசில் சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 7 விசில் வந்து விசிலும் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாங்க. நல்லா கமன்னு முகலாய் மட்டன் கறி நமக்கு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு மட்டன் கறி தாங்க இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நன்றி.